ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கான நிறைய லெசன்ஸ் சுபா உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கு சில நினைவுகள் என்னால் மறக்க முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் அதுலேருந்து மீண்டும் வெளியில் வரவே முடியல. பார்க்குற இடம், பேசுகிற இடம், கிராஸ் பண்ணுற ஒவ்வொரு இடமும் அவங்களுக்கு பிடித்த பாடல் எங்கேயோ ஒலிக்கும் பொழுது இது அவங்களுக்கு பிடிக்குமே, பிடித்த உணவு ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது இது அவங்களுக்கு பிடிக்குமே, இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டால் அவங்க ரொம்ப ரசிப்பாங்கல்ல, இப்படி தான் ட்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்களேன்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய நினைவுகளாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. நீங்கள் வேண்டாம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா போனது போனதாகவே இருக்கட்டும், திரும்ப வந்தால் எடுத்துக்க போகிறதே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த நினைவுகளோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதை விட அழகாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த நினைவுகளை மறக்கணும் அப்படின்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அதுலேருந்து வெளியில் வரணும். கொஞ்சம் பிஸியாக ஆக்கிக்கணும், ரொம்ப பிஸியாக ஆக்கிக்கணும். இப்போ ஒரு 10% பிஸியாக இருக்கீங்கன்னா அடுத்த 50% பிஸியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை போடணும். இங்கே நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை திரும்ப திரும்ப ஸ்மார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த உழைப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பிஸியாகவே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சிந்தனை வராது, அந்த சிந்திக்கிறதுக்கான நேரம் கிடைக்காது. ஸோ உங்களை பிஸியாக ஆக்கிக்கோங்க. நைட்டு தூங்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது, சோகமான பாடல்கள் சில பேர் தாலாட்டு பாடுற மாதிரி நினச்சிட்டு தூங்குவாங்க. ராத்திரி நேரத்தில் என்னைக்காவது குத்துப்பாட்டு கேட்டிருக்கீங்களா? நல்லா சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள்ல இருந்து கொஞ்சம் ஆப்போசிட்டுக்கு அப்படியே மாறுங்க. இப்போ சோகமான பாடல்கள் கேட்கும் பொழுது தானே அந்த நினைவுகள் வருது. ஒரு குத்துப்பாட்டு கேட்கும் போது அந்த நினைவு வருமா? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகும். ஆனால் என்றைக்குமே தூங்கும் பொழுது பாட்டு, சில பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும், ஆனால் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது அதெல்லாம் இல்லாமல் அமைதியாக எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் படுத்து உறங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணாலே நல்ல ஒரு உறக்கம் வந்துருச்சுனாலே எந்த சிந்தனையுமே வரவே வராது. எது வந்ததோ, எது போச்சோ, எது இருக்கோன்னு கூட தெரியாது. நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம். மறக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு முயற்சியே இதுதான். இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இனி வரும் நாட்கள் சொல்லக்கூடிய விஷயமும் கரெக்டாக உங்களுக்கு அந்த நினைவுகள்லேருந்து வெளியில் ஈஸியாக வர முடியுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு முதல் அடி எடுத்து வச்சிருக்கேன். கமெண்ட்ஸில் உங்களோட சிந்தனைகள் என்னன்றது என்னோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் நிறைய ஷேர் பண்ணுறேன்.